ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். படித்தவனானா வேலை கிடைக்கவில்லை. தினந்தோறும் முயற்சி, நாள்தோறும் இன்டர்வியூ, நாள்தோறும் ரிஜெக்ஷன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஸ்கில் குறைவு. அந்த வார்த்தைகள் அவனின் நம்பிக்கையை உடைத்தது. ஒரு நாள் வீட்டின் முன் உட்கார்ந்து, நான் படிச்சதெல்லாம் வீணா போச்சா? அவன் அழுதான். அக்காவின் கல்யாண நாள், உறவினர்கள் பேச ஆரம்பித்தாங்க. இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையாம். நீ எல்லாம் எங்க உருப்பட போற? அந்த ஒரு வார்த்தை அவனின் உள்ளத்தை சிதறடித்தது. அந்த இரவு அம்மா சொன்னாங்க, உன்னை யார் என்று உலகிற்கு அறியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம். அதை அழுகையா மாற்றாதே, அதை சக்தியா மாற்று. அந்த நாள் முதல் அவன் முடிவு எடுத்தான். நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். பணம் இல்ல, ஆனா ஃபோன் இருந்தது. ஆன்லைன் டெலிவரி பார்ட்னராக ஜாயின் பண்ணினான். காலை முதல் இரவு வரை உழைப்பு. எந்த வேலையும் சிறியது இல்லைன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஆன்லைன் டெலிவரி வேலை முதல் சம்பளம் ரூபாய் 300. ஆனா அவன் கனவு பெரியது. மழை, வெயில், இரவு பகல், குளிர் எதுவும் அவனை நிறுத்தவில்லை. உழைத்தான், முதலீடு சேர்த்தான். தினமும் சேமிப்பு, செலவு 0. ஒரு நாள் டெலிவரி போகும்போது அவன் நினைத்தான், நான் எப்போதும் மற்றவர்களுக்கு வேலை செய்யணும். நானே ஏன் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது? சிறிய பிசினஸ் ஆரம்பம். சிறிய ஃபுட் ஸ்நாக்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். வீட்டிலிருந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணான். முதல் ப்ராஃபிட் ரூபாய் 600. டெலிவரி ஜாப் பிளஸ் பிசினஸ் இரண்டும் பேலன்ஸ் பண்ணினான். வருடம் கழித்து டெலிவரி ஜாப் குவிட் பண்ணான். ஓன் ஸ்மால் பிசினஸ் செட்டப். மந்த்லி இன்கம் 1,00,000 ரூபாய். பிளஸ் வருமானம். குடும்ப கடன் குறைய ஆரம்பித்தது. வீட்டில் சிரிப்பு திரும்பியது. அவனின் நம்பிக்கை ஆனந்தம் தரும்பியது. ஒரு வருடம் கழிச்சு அந்த சேம் ரிலேட்டிவ்ஸ் அவனை பார்க்க வந்தாங்க. இப்போ அவர்கள் சொன்னது, மணி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டே. அவன் சிரிச்சு சொன்னான், அந்த நாள் கேட்டீங்க, நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு. இப்ப பாருங்க, அந்த அவமானம்தான் என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. இதுதான் ரியல் மணி சீக்ரெட். இத மாதிரி இன்னும் கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.